நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரியன் சார். வணக்கம். அமித்ஷா வருகைக்கு பிறகு இப்போ அன்புமணி போய் அதிமுக பாஜக கூட்டணியில இணைஞ்சிருக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். அதாவது பாமக அன்புமணி தலைமையில் இருக்கிற பாமக அதிமுக பாஜக கூட்டணியில் சேரும் என்பது எதிர்பார்த்த விஷயம். ஆனா அவர்களுக்குள்ள இந்த சீட்டு ஃபைனலைஸ் ஆயிடுதான்றது இன்னும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. அது கொஞ்சம் இழுபறியான ஒரு நிலைமையெல்லாம் அது போயிட்டு இருக்கிறத பாக்குறோம். ஏன்னா பாமக பிளவுபட்டு இருக்கிறதுனால போன வாட்டி கொடுத்த அந்த 23 சீட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறதுனால அது பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அதனால இந்த அதிமுக பாஜக கூட்டணியில பாமக அன்புமணி இணைவது என்பது எதிர்பார்த்த ஒன்று. அதுக்கு இப்ப நடந்திருக்கு. அமித்ஷா வந்த பிறகு அமித்ஷா தெளிவா அதிமுக நீங்க தான் கூட்டணி கட்சிகளை சேர்க்கறதுக்கான உரிமை அதிமுக தான் இருக்கு, நீங்க பொதுக்குழுவிலே தீர்மானம் போட்டிருக்கீங்க, இனிமே டிலே பண்ணாதீங்க, அன்புமணியை கூப்பிட்டு உடனே சேருங்கன்ற ஒரு விஷயத்த சொன்ன பிறகுதான், வேலுமணிகிட்ட சொல்லி அமைச்ச பிறகுதான் இந்த விஷயங்கள் நடந்திருக்குன்றது என்னுடைய கருத்து. ஆனால் பாமக அன்புமணி அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்றதுனால எந்த அளவுக்கு பலன் இருக்குன்றது அடுத்த கேள்வி. 21 தேர்தலில் பாமக எதிர்பார்த்த பலனை பெறவில்லை என்பது என்னுடைய கருத்து. இத்தனைக்கும் 10.5 கொடுத்து கூட அதனால பயனடைந்தவர் அதிமுக தான் தவிர பாமக கிடையாது. வட மத்திய மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 11 மாவட்டங்கள்ல 77 தொகுதிகளில் 12 தொகுதிகளில் அதிமுக போட்டி போட்டு 11ல் அவங்க வின் பண்ணாங்க. அது அந்த அளவுக்கு வன்னியர்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் பாமகவுடைய நிலைமை என்ன? 6-7 தொகுதிகளில் போட்டி போட்டு ஒரு தொகுதியில் தான் வின் பண்ணாங்க. அதிமுக விட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபரே ஆகல. அதுதான் என் நிலைமை, அன்னைக்கு நிலைமை. இன்னைக்கு பாமக பிளந்திருக்கு. கீழ்மட்ட வரையும் பாமக வாக்காளர்கள் பிரிஞ்சிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு பாமகவுடைய ஓட்டு அதிமுகவுக்கோ, அதிமுக விட்டு போன தடவை ஹெல்ப் பண்ணல, அதனால இந்த தடவை எந்த அளவுக்கு உதவி பண்ணணும்னு தெரியாது. ஸோ இந்த கூட்டணி எதிர்பார்த்த ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இது சக்சஸ்ஃபுல்லா போகுமா இல்லையான்றதை பொறுத்து இருந்தான் பார்க்கணும். பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்கள் இதுல என்ன நிலைப்பாட்டை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? நாங்க போற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியா இருக்கும் அப்படின்னு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பேசியிருந்தாரு. அவர் என்ன நிலைப்பாடு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்க? எல்லா சின்ன கட்சிகளும் சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, நாங்க போற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி, நாங்க போற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், நாங்க இனிமேல் கூட்டணி ஆட்சி தான்றத ஜான் பாண்டியன்ல இருந்து எல்லா சின்ன கட்சிகளும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் டாக்டர் ராமதாஸும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அடிப்படையில ஒரே ஒரு விஷயம் தாங்க, பாமக அன்புமணி அவர்கள் இருக்கிற பக்கம் டாக்டர் ராமதாஸ் இனிமே போக மாட்டார். அந்த அளவுக்கு பிளவு நிலை பெற்று விட்டதுன்னு தான் என்னுடைய கருத்து. அவர் ஒரு தனிப்பாதையில அவர் கிளம்பிட்டாரு. அன்புமணியோட இனிமேல் சேர்றதுக்கான வாய்ப்புகள் பாஜக ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்டெப் எடுத்து அவங்கள சேர்த்தாதான் உண்டு. பட் அது மாதிரி சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு என்பது என்னுடைய கருத்து. ஸோ இந்த சூழல்ல ராமதாஸ் அவர்களுக்கு இருக்க ஆப்ஷன் அவர் நிச்சயமா தாவேக்கா சைடு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அவர் ஒரு பெரிய சீனியர் மோஸ்ட் லீடர். அவர் எந்த அளவுக்கு போய் பாமக தாவேக்காவோடலாம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்துவார் போன்ற விஷயங்கள் இல்ல, அவர் எதிர்பார்க்கிற விஷயங்கள்லாம் தாவேக்கால நடக்குமா போன்ற விஷயங்கள்லாம் பலது இருக்கு. அதே சமயம் அவருக்கு இருக்கிற இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா திமுக அணியில ஏற்கனவே சீட்டு பிரச்சனைகள் நிறைய கட்சிகள் இருக்கிறதுனால கொடுக்கறதுக்கு சீட்டு இல்லாத ஒரு நிலைமை அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். இருக்கிற கட்சிகள் அதிகமா சீட் கேட்கறாங்க. அதனால ராமதாஸ் அவர்களுக்கு கொஞ்சம் கூட்டணி அமைப்பது என்பது கொஞ்சம் ஒரு சிரமமான காரியம்தான். திமுக அல்டிமேட்டா அவர் அகாமடேட் பண்ணுமான்றது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். இல்ல அவர் தனியாவே போட்டி போடக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு ராமதாஸ் தள்ளப்படுவார். நன்றி சார், இணைந்து உங்களுடைய பார்வைகளை முன்வைத்தமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.